ஹேர் பேக் போடும்போதே கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் ஹேரில் ஹேர் பேக் போடாதீங்க. ஹேர் பேக் எது ஒத்துக்கலையோ அதை உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. எந்த ஹேர் பேக் உங்களுக்கு அடாப்ட் ஆகிக்கிச்சோ, இல்லை ஒத்துக்குச்சு, என்னோடய பாடிக்கு இதுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த ஹேர் பேக் வந்து ரெகுலராக போடுங்க. அவங்க ஃபஸ்ட் டைம் போடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், இந்த ஹேர் பேக் நமக்கு ஒத்துக்கல, இந்த ஹேர் பேக் நல்லாயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். எது உங்களுக்கு அடாப்ட் ஆகிருக்குதோ அந்த ஹேர் பேக்கை மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட். எல்லாத்தையும் போட்டு எல்லா ஹேர் பேக்கையும் நான் போடுறேன், எல்லா ஆயிலையும் அப்ளை பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா ஒரு சிலது ஒத்துக்கும், ஒரு சிலது ஒத்துக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடி கண்டிஷன் இருக்குது. அவங்க உங்களோட பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஹேர் பேக்கை செலக்ட் பண்ணி போடும்போது எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது. என்னதான் ஹெர்பலாகவே இருந்தாலும் ஒரு சிலருக்கு ஒத்துக்கும், ஒரு சிலர் ஒத்துக்காதுங்க. ஹெர்பல் நிறைய பேருக்கு ஒத்துக்காமல் போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுறோம், கெமிக்கல். ஹெர்பலும் கெமிக்கலும் கலந்து யூஸ் பண்ணும்போது சைடு எஃபெக்ட் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.